ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ரீசெண்டாக வந்துட்டு நான் கொஞ்சம் சில சிலிக்கான் சோப் மோல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். எனக்கு பிடிச்ச மாதிரி சில டிசைன்ஸில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்துட்டு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் காண்டாக்ட் நம்பரும் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் அவங்க பேஜை செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸை பிரிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து என்னென்னா கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்க்காக மேலே டிசைன்ஸ் பண்ணுறதுக்காக சில மோல்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான கலெக்ஷன் காட்டுற வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன மோல்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி காஃபி பீன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற காஃபி கொட்டைங்க மாதிரியே வந்துட்டு இது அழகாக இருந்துச்சு. ஸோ சோப்ஸ்க்கு மேலே வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். அடுத்து வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம சோப் பண்ணிவிட்டு மேலே இதெல்லாம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளவு 80 ருபீஸு. அடுத்து வந்து இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சாக்லேட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், சோப்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து சாக்லேட் பார் மாதிரி இருக்கிற ஒரு மோல்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி இருக்கிற லீவ்ஸு, இதோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு 80 ருபீஸ் தான். ஸோ அடுத்து வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, ப்ளூபெரி ஃப்ரூட் மாதிரி ஒரு மோல்டு வந்துட்டு அவங்க கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. ஸோ உள்ளே பார்க்க வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, கை கடக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபோட்டோவில் பார்க்க பெருசாக தெரிஞ்சிச்சு, வாங்கின பின்னாடி கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். நம்ம சோப்ஸில் மேலே வைக்கிறதுக்கு இந்த சைஸ் போதுமாக இருக்கும். அண்ட் இந்த மோல்டு பார்த்திங்கன்னா இது என்ன டிசைன் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி டிசைன் தான். ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கிற ஒரு மோல்டு. நம்ம உள்ளே வந்துட்டு சோப்பை ஊற்றிட்டு எடுக்கும் போது அதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இந்த மோல்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற இந்த மோல்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு 2-3 டிசைனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட சோப்ஸுக்கு மேலே இதையும் வச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சோப்ஸை வந்துட்டு ப்ளைனாக இல்லாமல் இன்னும் நல்லா டிசைன் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மோல்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க பேஜை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன மோல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கிற மோல்டு. எனக்கு லீவ்ஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அதிகமாக லீவ்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்களோட கேட்லாக் வாங்கிட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு நீடாக இருக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு லீஃப்கான மோல்டு தான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு 150 ருபீஸ். குவாலிட்டி வைஸ் வந்துட்டு மோல்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ தாராளமாக வாங்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு லீஃப்கான மோல்டு தான். கடைசியாக வந்துட்டு என்ன மோல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளவர் மோல்டு. இதுதான் கடைசி மோல்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ் தான். ப்ரைஸ் வந்துட்டு எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 100 கிராம்ஸ் மோல்ஸ் அந்த மாதிரி நிறைய இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பேஜை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த மோல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த நடுவில் குட்டி குட்டியாக இருக்குல்ல, அந்த பூக்காக தான் நான் இந்த மோல்டே வாங்கியிருந்தேன். ஸோ அழகாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வாங்கின சோப் மோல்ட்ஸ். இனி நம்ம வந்து சோப் பண்ணும் போது இந்த மாதிரி இருக்கிற மோல்ட்ஸ் வச்சு மேலே வந்துட்டு இன்னுமே நம்மளோட கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸை வந்துட்டு டிசைன் பண்ணி இன்னும் அழகாக மேக் பண்ணலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.